அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் இறை வார்த்தை. மறை நூலில் எழுதியுள்ளவாறு உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். புனித பவுல் யூதர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்: உங்கள் தவறான செயல்களால், உங்கள் பாவ செயல்களால், உங்கள் நெறிக்கேடான செயல்களால் மாட்சிமைக்குரிய கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிறது என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கிறார். கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்கிற போது கடவுளின் மாட்சிமைக்குரிய பெயர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிறது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு பதிவு செய்கிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்கிற பொழுது அவருடைய மாட்சிமைக்குரிய மகத்துவம் நிறைந்த பெயரை நாம் இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோம் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு சொல்ல விரும்புகிறார். தாவீது அரசரை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். கடவுளின் இதயத்துக்கு உகந்த மகனாக வாழ்ந்த தாவீதும் பாவம் செய்கிறார். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிற பிறர் மனைவியை கவர்ந்திட விரும்பாதே என்ற அந்த கட்டளையை மீறி தாவீது பாவம் செய்கிறார். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிற கொலை செய்யாதே என்ற அந்த கட்டளையை மீறி தாவீது பாவம் செய்கிறார். இந்த இரண்டு பாவங்களை செய்தும் தான் செய்தது பாவம் என்று உணராத நிலையில் தாவீது வாழ்ந்து கொண்டிருந்ததாக சாமுவேலின் 2ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5-6 இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. எனவேதான் கடவுள் நாத்தான் இறை வாக்கினர் வாயிலாக தாவீது செய்த குற்றத்தை தாவீதுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறார். நாத்தான் இறை வாக்கினர் தாவீதை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார். சாமுவேலின் 2ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையில் நாத்தான் இறை வாக்கினர் தாவீதை பார்த்து இவ்வாறு சொல்லுவார்: ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ பாவம் செய்து விட்டாயே என்று சொல்லி நாத்தான் இறை வாக்கினர் தாவீதை பார்த்து சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் பாவம் செய்கிற பொழுது ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி செய்கிறோம். ஆண்டவரின் மாட்சிமைக்குரிய பெயரை நாம் இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான ஆவிக்குரிய சிந்தனைகள். கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் தங்கள் சிந்தனையாலும் தங்கள் செயல்களாலும் கடவுளின் பெயரை மாட்சிமைப்படுத்தி வாழ வேண்டுமே ஒழிய தங்கள் சிந்தனையாலும் தங்கள் செயல்களாலும் மாட்சிமைக்குரிய கடவுளின் பெயரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒவ்வொரு நாளும் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகி நாம் தவறு செய்கிற போது ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி செய்கிறோம். மேலும் மாட்சிமைக்குரிய கடவுளின் பெயரை நாம் இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஒவ்வொரு செயலாலும் கடவுளின் பெயரை இந்த உலகில் நாம் மாட்சிமைப்படுத்தி வாழ்வோம். அப்பொழுது உன்னத கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் தவறான செயல்களால் உங்கள் இதயத்தை நோக செய்திருந்தால்
அந்த பாவத்திற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, வரப்போகிற நாட்களில் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் சிந்தனையாலும் எங்கள் செயல்களாலும் இந்த உலகில் உம்முடைய பெயரை நாங்கள் மாட்சிமைப்படுத்தி வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.